ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு vlog தான் பார்க்க போறோம். இது வந்து எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். எங்க அம்மா வீட்டு பின்னாடி பாருங்க, ஃபுல்லா ஒரு நேச்சுரலா தான் இருக்கும் பிளேஸ். பாருங்க, இன்னைக்கு எங்க நிலத்துல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். கலக்கா போட்டிருக்காங்க, வேர்க்கடலை தான் போட்டிருக்காங்க. ஓ, இங்கே பாருங்க, வேர்க்கடலை. ஸோ இன்னும் ஒரு 1 வீக் ஆகும்னு சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே இந்த தென்னை மரம் பாருங்க, செம்மையாக இருக்குல்ல தென்னை மரம். இது ஃபுல்லாகவே வேர்க்கடலை தான். பாருங்க, வாழை மரம். அதுக்கப்புறம் இது வந்து என்ன செடி தெரியல, இது வந்து அரளி செடி. இந்த மரத்தில் வந்து நாங்கள் ஏறுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தில் வந்து நாங்கள் சின்ன வயசில் ஏறுவோம். இப்போ ரொம்ப ஹைட் ஆகிடுச்சு. நிறைய இளநீர்லாம் நிறைய இருக்குங்க, ரொம்பவே ஹைட் ஆகிடுச்சு. சின்ன வயசில் நாங்கள் இங்கெல்லாம் ஏறுவோம். ஸோ சின்ன பாருங்க, இதெல்லாம் ஃபுல்லாக பொதாரா ஆயிட்டுருக்கு. இந்த பக்கம்லாம் பூச்செடிங்க வச்சுருக்காங்க. கனகாமரம், பப்பாளி மரம். இதுக்கு பின்னாடி வந்து கிணறு இருக்குது, பெரிய கிணறு இருக்குது. இந்த மரத்துக்கெல்லாம் பின்னாடி கிணறு இருக்குது. ஆனால் அங்கே போக முடியாது, ரொம்பவே ஃபுல்லாக செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், மல்லிப்பூ செடி இன்னும் பூ பூக்கல. இது பப்பாளி மரம், இதில் இன்னும் காய் காய்க்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா பூ பூத்துருக்கு இல்லையா, காய் காய்க்காது. வாழை மரம், அப்புறம் கனகாமரம் செடி. இது என்ன செடி இவ்வளோ பெருசாக இருக்கு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், வாழை மரம், அகத்திக்கீரை. சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும் இந்த அகத்திக்கீரை. ரொம்ப ஹைட்டில் போயிட்டுருக்கு. அப்புறம் அப்படியே போனோம்னா இன்னும் நிறைய இருக்குது. எங்கள் கழனி சுற்றி பார்க்கவே நிறைய இருக்குது. இந்த வேர்க்கடலை வந்து இன்னும் 1 வீக் கழித்து பிடுங்குவாங்க. அன்றைக்கி வந்து நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். இது ஃபுல்லாகவே வேர்க்கடலை இருக்குது. அந்த பக்கம்லாம் எங்கள் பெரியப்பா கழனி இருக்குது. அது வந்து முல்லைப்பூ செடி, ஃபுல்லாக முல்லைப்பூலாம் போட்டிருக்காங்க. தண்ணி போகுது பாருங்கள், இந்த தண்ணியிலலாம் நாங்கள் குளிப்போம். ரொம்பவே அழகாக இருக்கும், நல்லா சில்லுன்னு இருக்கும் இந்த தண்ணி. கால்வாயில் போகிற தண்ணி, பம்ப் மிஷின் ஓடுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த கழனியில் எதுவும் இன்னும் போடலை. ஃபுல்லாக தென்னை மரம். இது வேப்ப மரம். இங்கே ஒரு பலாமரம் இருக்கும், ஆனால் இப்போ அதில் காய் இல்லை. பலாப்பழம் எதுவும் காய்க்கல இப்போதைக்கு, காய் இல்லை, சீசன் இல்லை. ஸோ பலாமரம், மாங்காய் மரம், தோட்டம் ஃபுல்லாக மாங்காய் மரம். பாருங்க, துணி துவைக்கிறாங்க. இது ஷெட்டு. கிணறு காட்டுறாங்க. அதுதான் கிணறு, தெரியுதா?
சரியாக தெரியாது. நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக மண் இது வருது. எங்க பெரியம்மா துணி துவைச்சிட்டு இருக்காங்க. ஓகே, எதுக்கு இப்போ பேக் மாட்டிட்டு வந்த? ஆஹா, உனக்கு கிட்டாரே வாசிக்க தெரியாது? சரி சுத்தி பாரு. அங்க பாம்பு இருக்கும், சுத்தி பாக்குறாளா? பாருங்க, மாங்காய் மரம் காஞ்சி போச்சு. தண்ணி நல்லா போகுது பாருங்க. அதுதான் எங்கள் அம்மா வீடு. இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு இந்த கலக்கால நாங்கள் பிடுங்கிட்டு இந்த வேர்க்கடலை செடியை பிடுங்குறப்ப வந்து நான் வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் வாட்சிங். இந்த தென்னை மரத்தில் நான் ஏறி இருக்கேன். இப்போ ரொம்ப ஹைட் ஆயிடுச்சு. அதுலேயும் நான் ஏறி இருக்கேன். மை ஃபேவரட் ரெண்டுமே. இன்னும் ஒரு வாரம் ஆகுமா? அப்பா தான் சொல்லிட்டு போனார்ல. பாருங்க, விளையாடிட்டு இருக்காங்க கழனியில் வந்து. என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்க வாண்டுகள்? வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். எங்க வீட்டு குட்டீஸ் இவங்கெல்லாம். இன்னொன்று ஓடி போச்சு. என்ன பண்ணின்னு இருக்கீங்க? விளையாடின்னு இருக்கீங்களா? கனிஷ்கா, கனிஷ்கா ஹாய் சொல்லு. கனிஷ்கா, கனிஷ்கா ஹாய் சொல்லு. சொல்ல மாட்டாங்க அந்த அம்மா, வெக்கப்படுவாங்க. ஹாய் சொல்லு கனிஷ்கா. ஹாய் சொல்லு. ஹாய். எங்கள் அண்ணன் பையன், எங்கள் அண்ணன் பொண்ணு, அது என்னோட பொண்ணு. மண்ணு. சரி விளையாடுங்க விளையாடுங்க. ஐயோ, இங்கே ஏதோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம பேக் டு ஹோம். கண்ணுக்குட்டி மேயுது பாருங்க. ஓடி வந்ததா? எங்கள் வீட்டு பின்னாடி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். அண்ட் எங்கள் வீட்டுக்கு நடுவில் எதுவுமே இருக்காது, கழனி தான் இருக்கும். எங்கள் பாட்டி வீடு அது. அது எங்கள் பாட்டி வீடு, இது எங்கள் வீடு. நடுவில் எதுவுமே இருக்காது, காலியாக தான் இருக்கும். ஓடிப்போ ஓடிப்போ. அவங்க எங்கள் அண்ணி துணி காய வச்சுன்னு இருக்காங்க. எங்கள் அண்ணி மேலே துணி காய வைக்கிறாங்க. கோவம் வந்துட போதே, வீடியோ எடுக்கிறேன்ட்டு அப்புறம் இவங்களுக்கு கோவம் வந்துட போகுது. ஃபுல்லாகவே இப்படிதான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். செம காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுறது கேட்குதா இல்லையா தெரியல. ரொம்பவே இங்கே காற்று பயங்கரமாக இருக்கு. செம்மையாக இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக இதுலேயும் நாங்கள் வேர்க்கடலை தான் போடுவோம் அங்கே. ஆனால் இப்போ இல்லை, இதில் போடலை. பனங்காய் சீசனில் பனங்காய் நிறைய அறுப்போம். எங்கள் வீட்டோட முடியுது.